ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் வாய்க்கா தகராறு. அதை வந்து ரவீந்தர் முன்னிலையில் நடக்குது. ஸோ ரவீந்தர் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ ஜாக்லின் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க, நம்ம சௌந்தர்யா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரில் யார் பெருசு அப்படின்றத பேசிக்காமல் அடித்து காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமோட டைமென்ஷன் வந்து நகருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமை முடிஞ்சவொடனே அடுத்து இந்த வீக்கெண்டு அவ்வளோதான். அதுக்கடுத்த வாரம் கிராண்ட் ஃபினாலே அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ திருப்பி இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவிலாஞ்சி அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்லுவார்ல, தேவ திருமகள் அப்படியே மண்டையை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி வந்து இவ என்ன கேமும் விளையாட விட மாட்டா, கேரக்டராகவும் இருக்க மாட்டா, ரொம்ப டஃப்பாக இருக்குது இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. என்னமோ சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட கேமில் அப்படியே மெடலாக வின் பண்ணி கிழிச்ச மாதிரியும், இவங்க வந்து ஜாக்லின் வந்து கேம் விளையாட விட மாட்டா, அவள் கேரக்டர் அது இதுன்னு ரொம்ப கொண்டு குழப்பறா என்ன, அதனால தான் அவளை அவாய்ட் பண்ணேன், இதுக்கெல்லாம் வீட்டில் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆமாம் இவள் கரெக்டாக பேசுவாஜி, சூப்பராக பேசுவாஜி, அப்படியே அந்தந்த இடத்துல என்னென்ன பேசணும் கரெக்டாக பேசுவாச்சு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இரு நான் பேசிகிட்டு இருக்கோம் எதுக்கு போகிறேன் அப்படின்றாங்க. கடுப்பாயிடுறாங்க. பின்ன என்ன இவ்வளோ நாள் தான் பண்ணிகிட்டு இருக்கா ஜீவை, விடுங்க ஜி என்னாலும் பண்ணிட்டு போட்டு நான் கிளம்புறேன் ஜி அப்படின்னோடனே இந்த மாதிரி என்ன இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து கேட்குறாங்க. அவ்வளோதான் ரொம்ப. அதாவது சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப் சேர்ந்ததுனால அவங்க வந்து எந்த ஒரு கேமும் ஆட முடியல. ஜாக்லினோட பேச்சை கேட்டு தான் இருக்காங்க அப்படின்றது. ஜாக்லின் என்றைக்கோ மூஞ்சில் காரி துப்பிட்டா. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அவளும் வந்து பேசுகிறது கிடையாது. அப்படி இருந்தும் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி எஃபர்ட் போட்டு வரீங்க. ஏதாவது ஒரு அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்களா, அப்போ கூட உனக்கு புத்தி வர மாட்டேது. அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் கப்பை ஜாக்லினோடக்கு கரெக்டாக தான் இருக்கா, நேரில் பேசுகிறா, மூஞ்சிக்கு நேராக பேசுகிறா அப்படின்னு சொல்லி உன்னை கழுவி ஊற்றுறாங்க. அப்படி இருந்து வெக்கமே இல்லாமல் அந்த பிஆர் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது. அவங்க அப்பா அம்மாவே காரி துப்புன ஒரு மொமெண்ட் அப்படின்ற மாதிரி, கரடியே காரி துப்புற மொமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சௌந்தர்யா மூஞ்சி மேலேயே வந்து துப்புனாங்க. நீ பண்ணுறது சரியில்லை, நீ கேவலமாக பண்ணுற, மார்க் பண்ணுற, இதெல்லாம் மாற்று, ஓரளவுக்கு நல்லா விளையாடுற, ஜாக்லின்லாம் வந்து முன்னாடி தான் பேசுகிறா, பின்னாடி பேச மாட்டா, நீ அவளுக்கு அந்த மாதிரி பண்ணு, ஏன் அவளுக்கு துரோகம் பண்ணுற அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்டு போயிட்டாங்க. அப்படின்னு திருப்பி வந்து நான் கேம் ஆட போகிறேன், ஆமாம் நீ கேம் ஆடி கிழிச்ச அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் வந்து சொல்கிறதுக்கு இல்லை இந்த ப்ரோமோ பார்க்கும் பொழுது. ஸோ உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம வந்து ரொம்ப ஒரு ரியாக்ஷன் பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ வேறு லெவலில் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க, செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி ஆட்களுக்கு இப்படி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா கேமும் அவங்களோட கேரக்டரும் கலந்துருக்கு, அது எனக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்றாங்க. ஏமா அவனுக்கு செட் ஆகும் அவனுக்கு எவனும் கேட்கவே இல்லையே. ஆமாம் எனக்கு என்ன தோணுது, அவங்க ரொம்ப சூப்பர் கேம், ஐயோ அப்பா எனக்கு தெரியல, அவங்க கரெக்டான இடத்துல கரெக்டான விஷயங்கள் பண்ணிடுறாங்கப்பா. எப்போப்பாப்பா கரெக்டாக பதிவு பண்ணிடுறாங்க, எங்கே பதிவு பண்ணணுமோ அதை கரெக்டாக பார்த்து போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாங்க. நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க, கேமரா முன்னாடி வந்து போட்டுட்ருக்க அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக சொல்கிறாங்க. அதுதான் கேம். ரவீந்தர் உடனே உட்காந்து பக்கத்தில் ஆஹா நம்ம வேலை இனிதான் முடிஞ்சிருச்சு, ரவீந்தர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். நான் தப்பு என்னது அம்மான தப்பு, ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே கொண்டு வந்தது தான், இவன் கூட வச்சுக்கிட்டது தான், ஜாக்லின் கூட வச்சுக்கிட்டது தான் தப்பா. எவ்வளோ கேடு கட்ட தரோம் அது. ஏமா என்ன இப்போ உனக்கு, நீ கேம் ஆட போறியா, விளையாடு, சும்மா பதிவு பண்ணிகிட்டு இருக்காது உட்காந்து, சும்மா உட்காந்து நான் எவ்வளோ பொறுத்துக்கிட்டேன் சார் கிளம்புங்க அப்படின்னு போயிடுச்சு. இன்னும் சேஃபாக இருக்கீங்களா அப்படியே இந்த அம்மா பார்க்கும் போதெல்லாம் மூஞ்சி எரியுது எனக்கு. சௌந்தர்யா எல்லாமே பொய், ஒரு பொய்யோடைய மறு உருவம், முதல் உருவம் எல்லாமே இங்கே தான் அது பார்க்குறதுக்கே. ஒரு உண்மை இருக்காமல் பாருங்களேன், ஒரு டெடிகேஷன் இருக்கா ஒருத்தவங்ககிட்ட கேட்டால் உண்மையான நட்பு எனக்கு இருக்குது அப்படின்னு. உண்மையான நட்பு இருக்கு எப்படியா பேசுவான், எப்படி பேசுகிறா பாருங்கள். நீங்கள் சேஃப் கேம் தான் தெரியுது அப்படின்னு போகிறப்ப ஜாக்லின் நீங்கள் எவ்வளோ சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு. ஜாக்லின் இல்லைன்னா ஒரு சில இடத்துல நீ உடஞ்சே போயிருப்ப. இதை போய் அவன் தான் டைட்டில் வின்னர் வேறு இதில் அந்த அம்மாவுக்கு. ஐயோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.